எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த குறிப்பிட்ட வீடியோவில் ரொம்பவே சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயத்தை பற்றி தான் தெரிந்து கொள்ள போகிறோம். நம்முடைய முதல்வர் விஜய் மற்றும் சங்கீதா அவர்களுக்கு இடையிலான டைவர்ஸ் அப்படிங்கிறது நடைபெற போகிறது கிடையாது. நம்முடைய முதல்வர் விஜய் அவர்களும் சங்கீதா மேடம் அவர்களும் சேர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான செய்தி வெளியாகி இருக்குது. அதே மாதிரி இது குறித்து முதல்வர் விஜய் அவர்களுடைய தாயார் சோபனா அவர்களும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. இதையெல்லாம் பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நேயர்களே, மிக பெரும் அளவுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தின ஒரு குறிப்பிட்ட விஷயம். இதுவரைக்கும் நம்ம எதிர்பாராத ஒரு மிக பெரும் அளவுக்கு திருப்புமுனை நடந்து இப்படிப்பட்ட ஒரு செய்தி தற்போது வெளியாகி இருக்குது. என்ன நடந்துச்சு, முதல்வர் விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் எப்படி சேர போறாங்க, என்ன எதனால் நடந்துச்சு, எதனால் சேர போறாங்க அப்படிங்கிற பல முக்கியமான விஷயங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சேனலுக்கு புதிதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, முதல்வர் விஜய் அவர்கள் சிஎம் ஆனதில் இருந்து பல நல்ல விஷயங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நேயர்களே, அந்த விஷயத்தெல்லாம் எந்த ஒரு சின்ன மாற்று கருத்துமே கிடையாது. இத்தனைக்கும் சொல்லப்போனால் முதல்வர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வரத்திற்கு முன்னாடி சப்போர்ட் பண்ணாதவங்க கூட இப்போ முதல்வர் விஜய் அவர்களுக்கு ரொம்பவே பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு நேயர்களே, முதல்வர் விஜய் அவர்களுடைய ஆட்சி மிக பெரும் அளவுக்கு அருமையாக இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சிறு மாற்று கருத்துமே கிடையாது. இதற்கு முன்னாடி எல்லா பக்கமுமே திரும்புகிற பக்கம் எல்லாம் லஞ்சம், ஊழல், கொலை இப்படி இருக்கிறபோது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலையுமே லஞ்சம், ஊழல் வாங்கிறதே கிடையாது. இப்போ ரீசண்டாக கூட பார்த்தீங்கன்னா அரசாங்க அலுவலகத்துக்குள்ளேயே லஞ்ச சோதனை பண்ணி 31 லட்சம் கைப்பற்றி இருக்கிறாங்க. இதுவரைக்கும் தமிழக அரசுடைய வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆட்சியில் ஆரம்பத்திலிருந்தே செயல்பாடுகள் ரொம்பவே அருமையாக இருக்குது. மக்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது மிக பெரும் அளவுக்கு இருக்குது. ஆனால் இப்படி இருந்தாலும் டிவிகே தொண்டர்களுக்கு ஒரு சின்ன மனக்குறை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜய் அவர்களும் சங்கீதா மேடம் அவர்களும் சேரணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஒரே ஆசையாக இருக்குது. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜய் அவர்கள் ரொம்பவே வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இருக்கும்போது கூட இருந்தவங்க சங்கீதா மேம் தான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இதை முதல்வர் விஜய் அவர்களுடைய அப்பாவும் அம்மாவுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. முதல்வர் விஜய் அவர்களுடைய அப்பா எஸ்சிஎஸ்சி என்ன சொல்லியிருந்தார்னா, என்னுடைய பையன் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு முக்கியமான காரணம் என்னுடைய பையனுடைய ஒய்ஃபு தான். அவன் எந்த ஒரு தவறான வழியிலையும் போயிடாமல் ஒவ்வொரு தரையும் வழி நடத்துனவ அவங்களுடைய ஒய்ஃபு தான். அப்படி இருக்கிறப்ப சீக்கிரமாக சேர்ந்துருவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்குது. கடவுள் மேலே அந்த நம்பிக்கையை வச்சுருக்கிறேன்னு எஸ்சிஎஸ்சி ஒரு உணர்ச்சிகரமான இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, த்ரிஷா மேலே மக்கள் மிக பெருமளவுக்கு கோபமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நேயர்களே, என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா அவர்கள் பொதுவாகவே அவங்க மேலே நிறைய கான்ட்ரவர்சி வந்திருக்குது. முதல்வர் விஜய் அவர்கள் சிஎம் ஆனதில் இருந்து அவங்க கூடிய த்ரிஷா அவர்களை பார்க்கறதுனால மக்கள் மிக பெருமளவுக்கு கோபமாக இருக்கிறாங்க. அஜித்தும் விஜயும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பார்க்குறோம், அங்கேயும் த்ரிஷா இருக்கிறாங்க. சிஎம் ஆயிட்டாரு முதல்வர் விஜய் அவர்களும் சந்தோஷமாக இருக்கிறோம், அங்கேயும் த்ரிஷா வராங்க. பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாரு, அங்கேயும் விஜய் இருக்கிறாங்க, அங்கேயும் த்ரிஷா இருக்கிறாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா டிவிகே தொண்டர்களோட மிக பெரும் அளவுக்கு டிவிகே தொண்டர்கள் கவலைகரமாக இருந்தாங்க. இப்படி இருக்கிறப்ப தானே இப்போ ஒரு முக்கியமான மிக பெரும் அளவுக்கு சந்தோஷமான விஷயம் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் முதல்வர் விஜய் அவர்கள் சிஎம் ஆகி மக்களுடைய நலத்திட்டத்துக்கு இவ்வளோ இரவு பகலாக உழைச்சாலும் த்ரிஷாவும் கூட இருந்தாலும் அவருடைய மனசு சங்கீதா அவர்களை சுற்றியே தான் எப்பயுமே இருக்குமா. எப்பயுமே தன்னுடைய நெருங்கிய வட்டாரங்கள் கிட்ட சங்கீதா என்ன பண்ணுறாங்க, அவங்க சாப்பிட்டாங்களா, அவங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிற குறிப்பிட்ட விஷயத்தை கேட்டுக்கிட்டே இருந்தாராம் முதல்வர் விஜய் அவர்கள். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்த பிறகும் அவருடைய மனசில் ஒரு மிக பெரும் அளவுக்கு வெறுமையும் ஒரு தனிமையும் இருந்துக்கிட்டே இருந்திருக்கான். உடனடியாக சங்கீதா அவர்களுக்கு முதல்வர் விஜய் அவர்கள் டைரெக்டாக ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறாங்களாம். என்னை மன்னிச்சிரு, சாரி, நான் பண்ணது புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்கள் பேசி எப்படி இருக்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்களாம். அதற்கு சங்கீதா அவர்கள் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுட்டு அந்த கன்வர்சேஷன் முடிஞ்சிருக்குதான். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நெருங்கிய வட்டாரங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சீக்கிரமாகவே சங்கீதா அவர்கள் அடுத்து வர கோர்ட்டு ஹியரிங்கை கேன்சல் பண்ணிட்டு டைவர்ஸையும் கேன்சல் பண்ண போகிறதுல உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. இதை முதல்வர் விஜய் அவர்களுடைய தாயாரும் பேட்டி கொடுத்து உறுதி பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக என் மகனுக்கும் சங்கீதாவுக்கும் டைவர்ஸ் நடக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. மகிழ்ச்சிகரமாக சொல்லியிருக்காங்க. நேருக்கு இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கம்பல்சரி தெரிவிங்க. நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் தெரிவிங்க. நன்றி.